ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சென்ட் டைம்ஸ் பாபு ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்பெஷலான இடம் ஒரே இடத்துல. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோவில் அண்ட் அதே மாதிரி பாலாறு. இங்கே ஒரு ஆறு இருக்குது. ஸோ அந்த பாலாறில் எப்போல்லாம் தண்ணி கர்நாடகாவில் வருதோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்ஃப்ளோ இந்த பக்கம் வந்துச்சு. இந்த சைடு தான் பாலாறு வந்து கிராஸ் பண்ணுற ஒரு இடம். இந்த இடம் செம்மையாக இருக்கும், சுற்றி பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். தண்ணி வருதோ வரலையோ, ஆனால் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசை இந்த மரங்களால் சூழப்பட்டிருக்கும். முன்னாடி ஒரு கோயிலுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபுல்லாக மரம். யார் நட்டு வச்சாங்கன்னு தெரில, அவங்க நல்லா இருக்கணும். ஏன்னா மரம் வளர்க்குறது அவ்வளோ ஈஸியான கிடையாது, அதை பாதுகாக்கிறது அவ்வளோ கஷ்டம். இவ்வளோ மரத்தையும் நட்டு இன்னமும் பாதுகாத்துட்டு வர ஒரு டீம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள்னே சொல்லலாம். இந்த இடத்துல தண்ணி இல்லாத நேரத்துலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பசுமையாக இருக்கும். தண்ணி வரும்போது அதையும் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாவிலும் பார்த்திங்கன்னா இங்கே வராமல் இருக்கவே மாட்டாங்க. நல்லது கெட்டது ரெண்டுத்துக்குமே கூட. அதே மாதிரி இந்த இடத்துக்கு வரத்துக்கான லொக்கேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து நாற்றமல்லி, புத்துக்கோயில் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடாஞ்சி, இதுதான் வழி. இல்லை இதே நீங்கள் நாற்றமல்லில் இருக்கீங்கன்னா அங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தான் இருக்கும். திருப்பத்தூர் வந்து 30 கிலோமீட்டர். இதே வாணியம்படியாக இருந்தீங்கன்னா வாணியம்படி டு புத்துக்கோயிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் வரும் கொடையாஞ்சி. ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துக்கு வரதுக்கான ரூட்டு. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் எப்போ வந்தாலும் சரி, தண்ணி இருக்கோ இல்லையோ, பச்சை பசேன்னு அங்கே மரங்கள் இருக்கும், கோயில் இருக்கும், வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணி போகிறதுக்கான நல்ல இடம். வந்து சமைச்சு சாப்பிட்டு போகிறது தான் இந்த கோயிலோட ஸ்பெஷலே. அதுதான் மேக்ஸிமம் இந்த சரௌண்டிங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காரியம் செய்வாங்க இல்லையா, ஸோ ஆற்றுக்கு போகிறதுன்னு சொல்லுவாங்க. அது இங்கே தான் வந்து செய்வாங்க. அது ரொம்ப பிரபலமான ஒரு இடம் அந்த இடத்துக்கு. அதுக்காகவே அவங்க கூட வந்து இங்கே வந்து நிறைய என்ஜாய் பண்ண வழக்கம் எங்களுக்கு இருக்குது. தனிப்பட்டு போய் என்ஜாய் பண்ணதை இந்த மாதிரி ஆற்றுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ஆற்றுல குளிக்கிறது ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம். சுற்றி இருக்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாலாறுன்றது எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச விஷயம். ஏன்னா ஒரு ஏரியாவும் கடந்து போயிட்டே இருக்கும். ஆனால் அது போய் சேர்கிற இடம் தான் எங்கன்றது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா அது கொஞ்ச நேரம் கூட நம்ம இடத்துல நிற்கிறதில்ல, நேராக போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்தது. அங்கங்கே நிறுத்தி போனால் மேபி நம்ம எல்லாருக்குமே நல்லாயிருக்கும்னு ஃபீல் ஆகுது. அண்ட் அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்போல்லாம் தண்ணி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி இருக்கும். இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சிருக்கு. இது இன்றைக்கி நாம் எடுத்த வீடியோ தான். பட் வந்து இப்போவே தண்ணி கொஞ்சம் பாலாறு பால் மாதிரி போயிட்டுருக்கு, கொஞ்சம் தான் போயிட்டுருக்கு. பட் குளிக்கிற அளவுக்கு இருக்குது. இதே இன்னொரு 1 வீக் மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தண்ணி வந்து இன்னும் குறையும். கர்நாடகாவில் தண்ணி நிறையா போயிடுச்சு அப்படின்னா இங்கே நிறையவே போயிட்டுருக்கும். அதெல்லாம் நீங்கள் குளிச்சுட்டு இங்கே வந்து சமைச்சு சாப்பிடலாம். அதுக்கு வந்து எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் வந்தீங்கன்னா ஃபேமிலியோடும் ஃப்ரெண்ட்ஸோடும் சரி வந்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்டு நீங்கள் போடுற குப்பையில் நீங்களே சுத்தம் பண்ணிட்டு போயிட்டா எல்லாருக்குமே நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு இது புக்குன்னா நீங்கள் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு கற்றுக்கல கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சென்ட் டைம்ஸ் பாபு, and bye and see you on next video guys. Thank you so much.